பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தொழில்துறையிலே அன்றாட கடமைகளிலே நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இனி வரும் வாழ்த்துக்களை யாவரும் இணைந்தே வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள் இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவரது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டு வழக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசைந்து தேய்த்து கண்கள் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்களை அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு gundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். தவத்தினை தொடர்ந்து பழக்கமும் விளக்கமும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். இன்று நமக்கு ஒரு அமைதியான சாந்தி தவத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த பேராசிரியர் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள்
வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் மிக சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். தொடருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பழக்கமும் விளக்கமும். ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் நாம் நினைக்கக்கூடிய ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான, நிறைவான வாழ்வை தான் நாம் பெற வேண்டும் என்று நினைக்கும் போது அதுக்கு மூலமாக இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய எண்ணம் தான் அப்படின்னு தான் மகான்கள் எல்லாமே சொல்றாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னும் சொல்லுவாங்க. சுவாமிஜி வாழ்க்கையின் விளைநிலம் மனம்தான்னு சொல்றாங்க. மனதில் இருந்துதான் எண்ணம், சொல், செயல் இந்த 3 நிகழ்வுகளும் எழுச்சி பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செயல் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு முதல்ல நினைக்கும் பொழுது அது எண்ணமாகத்தான் உள்ள இருந்து வெளியே வரும். பிறகுதான் அது செயலாக மலர்கிறது. இப்போ நம்ம ஆன்லைன் இப்ப மெடிடேஷன் 6:30 மணிக்கு ஸ்கை யோகா ஆன்லைன்ல துவங்குறோம். அதுல கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு அந்த எண்ணம் எழுகிறது. அந்த எண்ணம் தான் தினசரி நம்ம அதை அட்டெண்ட் பண்ணும்போது நமக்கு பழக்கமாக செயலாக மலர்கிறது. இப்ப எண்ணம்னா என்ன அப்படின்னு சாமிஜி சொல்றாங்கன்னா, மனமானது வெளி நிகழ்ச்சிகளோடும் மற்ற பொருளோடும் தொடர்பு கொண்டு ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்தலே எண்ணம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏற்கனவே நம்ம அத அனுபவம் பெற்றிருப்போம். அது இன்னைக்கு நமக்கு பழக்கமாக, வழக்கமாக எண்ணம் வருது. இப்ப நேற்று நம்ம ஆன்லைன் மெடிடேஷன்ல கலந்துக்கிட்டோம். அந்த மெடிடேஷன்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்குது, நிறைவு கிடைக்குது. அப்படின்னும் பொழுது, அதை தொடர்ந்து நமக்கு சிந்தனை உரையும் கொடுக்குறாங்க. நல்ல விளக்கங்களை எல்லாம் கொடுக்குறாங்க. இது இன்னைக்கு அதே ஒரு 6:30 மணி வரும்பொழுது நமக்கு எண்ணம் வருது. நேற்று அது ஒரு நல்ல அனுபவமா நமக்கு கிடைச்சதே. அந்த டைம நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இன்னைக்கும் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு திரும்பவும் நம்ம கலந்துக்கிறதாம். அதேதான் சாமிஜி பெற்றுள்ள அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்தலே எண்ணம் அப்படின்னு சொல்றாரு. நேற்று நாம் பெற்ற அனுபவத்த கணித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம அத செயலுக்கு வர வைக்கிறது. எண்ணம் பழக்கத்தால் தான் எழுகிறது. ஒரு செயலில் மனம் பழகி விட்டுருச்சுன்னா, இது பழக்கத்தால் தோன்றும் எண்ணம்னும் சாமிஜி சொல்றாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ நம்ம எண்ணமாக தோன்றி மீண்டும், மீண்டும் தேவையே இல்லாத போது கூட சில எ விஷயங்கள்ல இந்த மனம் அந்த எண்ணத்தை நாடுது. அதாவது இப்ப நம்ம டீலாம் குடிக்கிறோம் இல்லைங்களா? காலையில, மாலையில டீ குடிக்கும்போது, அந்த டீ, காஃபியே கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. உடல் நலத்துக்கு அது தேவைப்படாது. தேவைப்படும் பொழுது மட்டும் தான் குடுக்கணும். தொடர்ந்து குடிக்கக்கூடாதுன்னு தான் இயற்கை மருத்துவம்லாம் சொல்லுது. இருந்தாலும் அந்த டீ குடிக்கும்போது சில பேரு கூடவே ஒரு பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவாங்க. அது அந்த டீக்கு அந்த பிஸ்கட் தேவையே இல்லாததா தான் இருக்கும். ஆனா அது மீண்டும், மீண்டும் அது தேவையே இல்லாத போது கூட, அது பழக்கமாகி விட்டதுனால, அந்த டீய பார்த்த உடனே அந்த பிஸ்கட் ஞாபகம் வந்துரும். அது அது போல இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலைக்கு நியர்பை எங்களுக்கு சொந்த ஊரு. இப்போ அங்க அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள்லாம் என்னால நடக்கவே முடியல. பொதுவா எல்லா இடத்துலயும் சொல்றது தான். நடக்க முடியல, நடக்கவே கஷ்டமா இருக்கு, மூட்டு வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா, அந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வலிச்சுதுன்னு சொன்னாங்களோ, அத்தனை பேரும் அந்த கிரிவலம் சுத்திட்டு தான் வருவாங்க. நான் கூட கேட்பேன். முடியாதுன்னு சொன்னீங்க, எப்படி உங்களால இந்த 12 கிலோமீட்டர் நடந்து வலம் வர முடிஞ்சுது அப்படின்னு. அதாவது அந்த இறை மேல இருக்கிற அந்த பக்தி பரவசத்துல அவங்களுக்கு ஒரு எண்ணம். என்னாலயும் போக முடியும். நான் போய் அத வலம் வரணும்ன்ற எண்ணம் செயலாக அவங்களுக்குள்ள ஒரு உந்தி அந்த விஷயத்த நடத்தி வைக்கிறது. எந்த அளவுக்கு நம் உடலில் உள்ள ஜீவகாந்தம் நம்முடைய பரு உடலுக்கு, நம்மளோட பிசிக்கல் பாடிக்கு ஒரு உந்து வேகத்தை கொடுத்து முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒரு செயலை கூட நாம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உடலுக்கு இந்த தன்மையை கொடுக்கும். இதுதான் எண்ணத்தினோட வலிமை. தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகள்லாம் கூட இனிமையான குரல்ல பாடுவாங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதமான தனித்திறமை இருக்கும். கை ஊனமுற்ற சிறுவர்கள், பெரியவர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா, கால் விரல்களின் மூலம் ஓவியங்கள்லாம் வரைவாங்க.
அதாவது அவங்களுக்கு அந்த ஓவியத்தின் மேல ஆர்வம் இருக்கும். வரையணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் வந்து நாளுக்கு நாள் அப்படியே அதிகமாகி, அது ஒரு ஒரு வலுவ கொடுத்து, உந்து வேகத்தை கொடுத்து, தன்னுடைய கால் விரல்களாலேயே நம்மளால வரைய முடியுன்ற ஒரு அ விஷயம் வெளிய வந்து, அவர்களோட தன் குறையெல்லாம் நிறைகளாக மாற்றிக்கொண்டு, எண்ணத்தால என்னால் முடியும் அப்படின்னு நெனச்சுட்டு, அதுக்கு அந்த எண்ணத்துக்கு வலு ஊற்றி மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும் பொழுது, அத பழக்கமாக்கி மனதிற்கு காந்த திணிவினை கொடுத்து, பருவுடல் மூலம் அவங்க அந்த வெற்றியை செய்றாங்க. காலால ட்ரை பண்ணி அற்புதமான ஓவியங்கள்லாம் வரையறாங்க. அப்ப எண்ணம் தான் சொல்லாக மாறி செயலாக கொண்டு வருகிறது. அருட்தந்தை அவர்கள் ஒரு கவியில சொல்றாரு பாருங்க, "எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எண்ணம் தான் சொல்லாக மாறுகிறது, சொல்தான் செயலாக மலருகிறது, அந்த செயல்தான் பழக்கமாக மாறுகிறது. அந்த பழக்கத்தை தினமும் நம்ம செய்யும் பொழுது அது வழக்கமாக்கி கொண்டால் அதுவே ஒழுக்கமாக மாறி நம்முடைய கேரக்டராகவே அது மாறிவிடுது அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. இப்ப காலையில நம்ம உடற்பயிற்சி, காயகல்பம், தவப்பயிற்சிகள்லாம் செய்யணும்னா, இரவே நாம் ஒரு சங்கல்பமாக, நாளை காலை எழுந்தவுடன் நம்ம இந்த மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஆழமாக பதிய வைக்கும் பொழுது, அது அடுத்த நாள் அது செயலூக்கம் பெறும். நாம் எண்ணுகின்ற எண்ணம் தூய்மையானதாக இருக்கணும். யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடியதாக இல்லாமல், சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். பழக்கமாக்கிக் கொள்வதற்கு முன்பு, அந்த பழக்கத்துக்கான விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சு சிந்தித்து தெளிய வேண்டும். பழக்கம் என்றால், ஒரு செயல மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் மனதில், அதாவது அந்த காந்தத்தில் அந்த பதிவை பதிய வைப்பதுதான். இந்த பழக்கம் ஒருவரின் அன்றாட வாழ்க்கையில ஒரு வழக்கமாகவே மாறிவிடும். ஆய்வுகள் எல்லாம் சொல்லுது, ஒரு நல்ல பழக்கத்தை நமக்குள்ள கொண்டு வரணும்னா 60 நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. பயிற்சி செய்தால். இது வந்து ஒரு நபருக்கு நபரும் மாறுபடும் அப்படின்னும் சொல்றாங்க. சிலருக்கு 18 நாட்களே போதுமானது. சில பேருக்கு 25 நாளு, சில பேருக்கு ஒரு 50 நாளு, சில பேருக்கு இந்த 60 நாள கூட தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்துல மந்திர உச்சாடனத்த எல்லாம் பழக்கி வச்சிருந்தாங்க. அதாவது 21 முறை சொல்வது மந்திரங்களை. இப்ப ஓம் நமச்சிவாயா, ஓம் சரவண பவாய நம, இது போல நெறைய மந்திரங்கள் இருக்கு. அது 21 முறை சொல்லலாம். 48 முறை சொல்லுங்க, 108 முறை சொல்லுங்க அப்படின்னு ஒரு முறைய வகுத்து வச்சிருந்தாங்க. 21 நாட்கள் சொல்லணும், 48 நாட்கள் சொல்லணும், 108 நாட்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு நமக்கு வகுத்து வச்சிருந்தாங்க ஒரு அற்புதமான பழக்கத்தை. அந்த மந்திரத்துக்கு நமக்கு விளக்கத்தையும் அவங்க அளிச்சிருந்தாங்க. அதாவது அந்த சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். குண்டலினி எழும்பும். உடல், உயிர், மனதுக்கெல்லாம் நல்லதுன்னு அந்த விளக்கத்தோடு அந்த பழக்கத்தையும் நமக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. இத தொடர்ந்து நாம் உச்சரிக்கும்போது, அது ஆழ் மனதில் பதிந்து பழக்கமாக மாறிவிடுகிறது. இது நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பழக்கம் தான். இததான் முன்னோர்கள்லாம் வகுத்து வைத்திருந்தார்கள் நமக்கு. இதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு தீய பழக்கத்த நம்மிடம் இருந்து மாற்றுவதுன்றது கொஞ்சம் கடினம் தான். ஏனென்றால், அந்த பதிவுகள் எப்படி நமக்கு வந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, சஞ்சித கர்மாவா முன்னோர்கள் செய்த செயல்கள் மூலமாக வந்திருக்கும். நம்ம 3 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் செய்யக்கூடிய பிராரப்த கர்மாக்கள்லாம் வந்து அது அப்படியே அடுக்காக மாறி சப்கான்ஷியஸ்ல பதிஞ்சு பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் நம்மகிட்ட இருந்து. அது ஒரு அதாவது வேண்டாத பழக்கமாக நம்மகிட்ட இருந்து வரும். இதன் விளைவுகள் தான் மனிதனுக்கு இன்பமாகவும், துன்பமாகவும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு தீய பழக்கத்த நாம மாற்றணும்னா அது கடினம் தான். ஆனா, நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஆழமான, அழுத்தமான எண்ணத்த நம்ம மனதுல போட்டா, இதை மாற்றக்கூடிய ஒன்று தான், இது சாத்தியம் தான். நம்மளால முடியும். எப்படின்னு கேட்டா, நம்முடைய பயிற்சிகளே இதுக்கு முழுமையாக உதவி செய்யும். முதலில் நம்முடைய பயிற்சிகளான உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவப்பயிற்சி, இந்த பயிற்சிகள்லாம் நாம் தொடர்ந்து முறையாக செய்ய வேண்டும். பயிற்சிகளை எடுத்தவர்கள் தவம் செய்யும் நேரத்துல மட்டும் கிடையாது. அ எப்பொழுதுமே அந்த நெற்றியில், உச்சியில் சாமிஜி ஒரு கவியில சொல்லுவாங்க பாருங்க, "நெற்றியில், உச்சியில் ஞாபகமாய் இரு. உற்று உற்று பார்த்திடு உன்னை, உலகைப் பின். கற்றபடி நட, கருத்து விழிப்புடன். பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும்" அப்படின்னு சொல்லுவாங்க.
பற்றற்று வாழும் பழக்கம்னா எதையெல்லாம் நாம விட வேண்டுமோ அந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுணும். அதே போல நல்ல பழக்கங்களை நம் நாடி செல்ல வேண்டும். நன்மை தரக்கூடிய பழக்கங்களை நாம வாலண்டரியா நமக்குள்ள நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக்கினை, துரிய தவங்கள் பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் எல்லாம் ஆக்டிவேட் செய்யுது. அதனால இந்த தவப்பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, எது நமக்கு தேவை, எது நமக்கு வேண்டும், எது நமக்கு தேவையில்லை என்பது நம்ம குணத்திலேயே பதிந்து, அது இயல்பாகவே நமக்கு மாறிவிடும். இத பழக்கப்படுத்திக் கொண்டோம்னா பயிற்சிகள் எல்லாம். பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும். அது எப்படி பழக்கமாக்கிக் கொள்வதுன்னு கேட்டா, நம்ம இல்லத்தின் அருகில் இருக்கிற மனவளக்கலை மன்றங்களுக்கு சென்று, அன்பர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு தவங்களாக செய்து பழக்கிக் கொண்டு, அப்புறம் நம்ம வீட்ல வந்தும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்கை யோகா ஆன்லைன்ல 6:30 மணிக்கு 6:30 to 7 தவப்பயிற்சி அற்புதமா எல்லா தவங்களும் செய்யறாங்க. அது கூட சேர்ந்து சிந்தனை உறவும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மனவளக்கலை பயிற்சிகளை நாம் செய்வதால என்ன நன்மை அப்படின்னா, இப்போ இந்த பயிற்சிகளா செய்யணும்னு சொல்றாங்க. இந்த பயிற்சி செய்வதால என்ன நன்மை? இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வதால நமக்கு என்ன அதுக்கு விளக்கம் தெரியணும் இல்லைங்களா? என்ன நன்மை என்ற விளக்கத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே வேண்டாத பழக்கத்தை மாற்றுவதுதான் கடினம். ஆனால் அது சாத்தியம்னு ஏற்கனவே சொன்னோம். முதல்ல நாம் மாற்ற விரும்பும் பழக்கத்தை அடையாளம் காண வேண்டும். பின்னர் அந்த பழக்கத்த மெதுவாக கைவிட்டுவிட்டு, அந்த இடைவெளி அந்த கைவிட்ட உடனே அந்த ஒரு ஒரு எம்ப்டினெஸ் இருக்கும் இல்லையா? இடைவெளி. அதை சரி செய்ய அதற்கு பதிலாக ஒரு நல்ல பழக்கத்தை நாம் முயற்சி செய்து நம்ம திணிக்க வேண்டும் நம் மனதிற்கு. இதுக்கு நம்முடைய பயிற்சிகளும் உதவி செய்யும். அப்ப இப்போ ஒரு டீ குடிக்கிறதே வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த டீ குடிக்கிற டைம்ல நம்ம அது வேண்டான்னு நம்ம அத ஒதுக்கும் பொழுது, அந்த நேரத்துல நமக்கு அது ஒரு மனம் வெற்றிடமா இருக்கும். ஒரு துன்ப உணர்வாக கூட இருக்கும். அதற்கு பதில் நம்ம ஒரு மூலிகை டீ போட்டு குடிச்சு பழகுறது, சுக்குமல்லி காஃபி இருக்கு அது போட்டு குடிக்கலாம். சுடுநீரே குடிக்கலாம். சுடுநீரே நம்ம அத குடிச்சு பழக்கும்போது நாளடைவுல இந்த தொடர்ந்து குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருந்து வெளிய போயிடும். இதற்கு நிறைய பொறுமை வேணும்னு சொல்றாங்க. நம்பிக்கை இதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே நம்ம பயிற்சிகள் செய்வதற்கெல்லாம் கூட நம்ம நிறைய பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும், விடாமுயற்சி வேணும். பயிற்சிகள்லாம் செய்வதற்கு ஒரு வைராக்கியம் வேணும் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அருட்தந்தை அவர்களும் அததான் வலியுறுத்துறாங்க. முயற்சி இல்லாமல் வாழ்க்கையில எந்த வெற்றியுமே பெற முடியாது. முயற்சி தான் திருவினையாக்கும் அப்படின்னு பெரியோர்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதற்கு மூலமாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனம் தான். நம் மனதை வளப்படுத்துவதற்காக தான் அப்ப மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாம் மனித குலத்திற்கு எளிய முறையில சாமிஜி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த மனவளக்கலை பயிற்சிகள்லாம் ஏன் செய்யணும் நானு? செய்தால் எனக்கு என்ன நன்மை? எனக்கும் என்ன சார்ந்தவர்களுக்கும் என்ன நன்மை? ஏன் மனம் வளம் பெறுமா இத செஞ்சா? அப்படியெல்லாம் ஒரு கேள்விகள் வரும்போது, இதுக்கு நம்ம அந்த விளக்கத்தை எல்லாம் பெற முதல்ல தெரிஞ்சுக்கணும். உடற்பயிற்சி செய்தா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராகுது. உடல் நல்ல வலு பெறுது, புத்துணர்ச்சி பெறுது. நம்முடைய உள்ள இருக்கிற, வெளிய இருக்கிற எல்லா உறுப்புகளுமே வளம் பெற்று, ஆயுள் உள்ளவரை நாம் ஆரோக்கியமாக, இன்பமாக வாழ்வதற்கு வழி செய்யும் அருட்தந்தை அவர்கள் அருளிச் செய்துள்ள இந்த எளிய முறை உடற்பயிற்சி. காயக்கல்ப பயிற்சி செய்வதால என்னன்னா, நீண்ட ஆயுளோட இருக்கலாம். முதுமையை தள்ளி போடலாம். வந்த நோயை போக்கிக் கொள்ளலாம். இனி வரக்கூடிய நோய வராமல் நாம் தடுத்துக் கொள்ள, உயிர் வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி காயக்கல்ப பயிற்சி. தவ பயிற்சி மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா, என்ன நன்மைன்னு கேட்டா, மனம் முதல்ல இன்னைக்கு செய்த தவமே ஒரு அற்புதமாக ஐயா அவர்கள் இயற்றிய தவம், சாந்தி தவம். ஒரு மன அமைதியை கொடுக்கும். மன அலை சுழலை குறைக்கும். உணர்ச்சி வயத்திலிருந்து உணர்வு நிலைக்கு நம்மள எடுத்துக்கிட்டு வரும். ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் தவம் செய்யும் பொழுது. நல்ல நல்ல ஸ்ட்ராங்கான பெர்சனா இருக்கலாம். மனதிற்கு உறுதியை கொடுக்கும், நுட்பத்தை கொடுக்கும், சக்தி இவையெல்லாம் அதிகமாக கொடுக்கும். இன்னும் பல நன்மைகள் இருக்கு இந்த அகத்தவ பயிற்சிகள் செய்யும் பொழுது. இதெல்லாம் நல்ல பழக்கங்கள். அப்போ மனவளக்கலை பயிற்சிகள் செய்வது என்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம். அது மட்டும் இல்லாம நம்முடைய நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கங்கள். இப்ப யோக பயிற்சிகள் செய்யறது, சரியான நேரத்துல உறங்குறது, ஏர்லியரா காலையில எழுந்திருக்கிறது, டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் புத்தகம் வாசிப்பு அப்படின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது, இந்த நல்ல பழக்கங்களை எல்லாம் நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எளிய முறையில உணவு உட்கொள்ளுது, இயற்கை உணவை பின்பற்றுவது, இதெல்லாம் கூட ஒரு நற்பண்புகள் தான். இந்த நல்ல பழக்கங்களை எல்லாம்
கடைபிடித்து பழக்கமாக்கி அதை வழக்கப்படுத்திக் கொள்வதன் மூலம் நம்முடைய உடல், உயிர், மனம் ஆரோக்கியமாக நாம் பராமரிக்கலாம். இதுதான் சாமிஜி ஆழியார்ல இருக்கும் பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது. அத நம்ம இப்போ பார்க்கலாம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் ஒரு நண்பர் சாமிஜி இறைநிலை விளக்கம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க பிரம்மஞான வகுப்புல. அப்போ சாமிஜி இறைநிலை பற்றிய விளக்கத்தை சிந்தனை அளித்துக் கொண்டிருக்கிறாரு. அன்பர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் 2ஆம் நாள் வகுப்பிற்கு வந்த ஒரு அன்பர் கேட்டாரு சாமிஜிய, "சாமிஜி எனக்கு ஒரு சந்தேகம். நேற்று இறைவனை பற்றி பல விளக்கங்களை நீங்க அளித்தீங்க. அதை கேட்டு சென்ற எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரல. ஐயா எனக்கு கடவுள் நம்பிக்கை." இந்த அன்பருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இறைவனே இல்லை என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பவர். எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் நானு. கடவுளை நம்புவதே கிடையாது நானு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாமிஜி, "உங்கள யார் நம்ப சொன்னது?" அப்படின்னு சொன்னாராம். உடனே அன்பர், "நேற்று நீங்க இறைவனை பற்றி நெறைய சொன்னீங்க" அப்படின்னாராம். உடனே சாமிஜி, "நீங்க அதை ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நான் இறைவனை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கும், நம்புபவர்களுக்கும் தான் அத சொன்னனே தவிர, உங்களுக்கெல்லாம் கிடையாது." உடனே அன்பர் சொல்றாராம், "இல்ல ஐயா, கடவுள் இல்லை என்றிருந்த எனக்கே ஒரு சந்தேகம், கடவுள் இப்ப எங்க இருக்கிறாரு? அப்படின்னு வந்துருச்சு நீங்க அளிச்ச விளக்கத்துல நேத்து எனக்கு." அப்படின்னு சொல்றாரு. அந்த அன்பருக்கு சாமிஜி மேல அவ்வளவு அன்பு, நம்பிக்கை எல்லாம் இருந்தது. ஆனா சாமிஜி சொன்ன கருத்து மேல நம்பிக்கை இல்ல அவருக்கு. ஏனென்றால் அவருடைய மனம் அப்படி பழக்கப்பட்டு இருக்குது. கடவுள் இல்லை, இல்லை என்று பழக்கமாக்கி வச்சிருக்காரு. சாமிஜி சொல்றாங்க, "நீங்க நாள்தோறும் சாப்பிடுறீங்க இல்லையா? உணவு சாப்பிடாம நாம உயிர் வாழ முடியுமா? நாம சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகிறது. உணவு இரைப்பை போனவுடன் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது. அந்த உணவை ரசமாக்கி, அதிலிருந்து ஒரு பகுதிய ரத்தமாக மாற்றி, ரத்தம் கெட்டிப்பட்டு தசையாக மாறி, தசையிலிருந்து எண்ணெய் கொழுப்பாக மாறுது. கொழுப்பிலிருந்து கால்சியம் சத்து பிரிக்கப்பட்டு எலும்பா மாறுது. எலும்பு அதிலிருந்து வரும் எசன்ஸ் சுத்த சக்தியாக விந்து நாத திரவமாக செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடாக மாறுது. இது போல நாம உண்ணும் உணவு 7 தாதுக்களாக மாறி, தினந்தோறும் நம்ம உடலை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கிறது. இது புரியுதா உங்களுக்குன்னு கேட்கிறாரு. மகரிஷி, அன்பரே, இப்போ நான் சாப்பிடுற உணவு என்னெல்லாம் ஆகிறது அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம உடலில் நடக்கும் இவ்வளவு வேலையெல்லாம் யார் செய்யறது? சொல்லுங்க. நீங்க செய்றீங்களா? இல்ல உங்களுக்கு பதில் வேற யாராவது உங்க உடம்புல செய்றாங்களா? உணவு உள்ள போடுவது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. மத்ததெல்லாம் அதுவா நடக்குதுல்ல. அது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அன்பர் சொல்றாரு, "இயற்கை செய்கிறது ஐயான்றார்." அப்ப கூட அவர் இறைவன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. சாமிஜி சொல்றாரு, "இயற்கை என்ற வார்த்தையில தான மாற்றமே தவிர, அந்த இயற்கை தான் மத தலைவர்கள் எல்லாம் கடவுள், இறைவன் அப்படின்லாம் பெயர் வச்சுட்டாங்க. ஆனா கடவுள் என்ற வார்த்தையை முதல்ல கொண்டு வந்தவருங்க மிக அறிவாளி. கட கூட்டல் உள் என்பதை இணைத்து தான் கடவுள்னு கொடுத்தாங்க. உள் கடந்து மனமாக நம்ம மனதை ஒடுக்கி நம்ம இப்ப செய்தோம் இல்லைங்களா? அந்த மாரி தியானம் செய்யும் பொழுது, உள்ளே அப்படியே ஒடுங்கி கொண்டு போனால், நம்ம மனதின் இன்னொரு முனை அடித்தளம் தான் இறைவன். அந்த இறைவன் தான் அறிவாக இருக்கிறான். அதுதான் கடவுள், அதுதான் இறைவன்." அப்படின்னு இறைநிலை விளக்கத்த சாமிஜி சொல்றாங்க. அன்பர் சொல்றாரு, "அதுதான் கடவுள் அப்படின்னு நான் ஒத்துக்கொள்கிறேன் ஐயா, நீங்க இப்ப சொன்ன உடனே. ஆனா வர்ற வழியில பார்த்தேன், ஒரு பிள்ளையார் கோயில்ல ஒருத்தர் கோயில சுத்தி கொண்டு வந்து தலையில கொட்டிக்கிறாரு, தோப்புக்கரணம் போடுறாரு. இதெல்லாம் கடவுளுக்கு தேவையா?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சாமிஜி அந்த பழக்கம் ஏன் வந்தது? அந்த பழக்கத்திற்கு விளக்கம் குடுக்குறாரு. "கடவுளுக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா. ஆனா ஆனா அங்க போற மனிதனுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் தேவை. மனிதர்களிடம் 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் போன்னு சொன்னா நடக்க மாட்டாங்க. அதனால நல்ல பழக்கத்தை நம்முள் புகுத்துவதற்காக, நம் முன்னோர்கள் இதை வழக்கமாக மாற்றுவதற்காக, பிள்ளையார் கோயில், பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி போய் நின்னு, இது போல தோப்பு கரணம் போடணும் அப்படின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம தலையில அது மாரி அவர் தலையில மண்டை பொட்டுக்குழி அப்படின்னு ஒரு நரம்பு இருக்கு. அந்த பாயிண்ட்ல அவங்க இப்படி குத்திக் கொள்ளும் பொழுது, நல்ல ஞாபக சக்தி கூடும்." அதுதான் அப்பல்லாம் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கும்போது கூட, சிறுவர்கள மாறி மாறி காத புடிச்சுட்டு சொல்லி தோப்புக்கரணம் போட சொல்வாங்க. அதற்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு. அது உடலுக்கு அவ்வளவு தெம்பை கொடுக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி அந்த அதற்கும் விளக்கம் சொன்னாருங்களாம். நம்மிடம் உள்ள பழக்கத்த நம்மால் மாற்றுவது கடினம். அதனால தான் முன்னோர்கள் பக்தி மார்க்கத்துல இது போன்ற நல்ல பழக்கங்கள் எல்லாம் புகுத்தி,
மனித குல மேன்மை பெற வழி செஞ்சாங்க. நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் நாம தொடர்ந்து பழக்கமாக்கி கொண்டா, அந்த பழக்கத்திற்கு இப்ப விளக்கத்தை சாமிஜி அந்த அன்பருக்கு அளிச்சார். அப்படி அந்த விளக்கம் தெரிந்து கொள்ளும்போது உடலுக்கும், மனதிற்கும் பல நன்மைகளை ஏற்படுத்தும் என்று அருட்தந்தை அவர்கள் அந்த அன்பருக்கு விளக்கம் அளித்தாருங்க. அந்த அன்பருக்கும் கடவுள் என்ற சக்தி இல்லை என்று அவரோட மனத வந்து பழக்கி வச்சிருந்தாரு. கடவுள் விளக்கம் அவருக்கு தெரியல. விளக்கம் சாமிஜி மூலம் கிடைச்ச உடனே அதை புரிந்து கொண்டு, எல்லாவற்றிலுமே அருட்பேராற்றல் தான், அந்த இறைநிலை தான், சுத்த வெளி தான், நாம் அனைவரையும் இயக்கிக் கொண்டோம், காத்துக் கொண்டோம் இருக்கிறது என்பதை அவர் தெளிந்து கொண்டு, சந்தோஷமாக சாமிஜி கிட்ட வாழ்த்து பெற்று சென்றார் அப்படின்ட்டு ஒரு நிகழ்வு இருக்கிறது. நடந்திருக்கிறது. இப்போ உணவு முறைகளில் கூட பழக்கத்தில் சாமிஜி ஒரு கவியில, "பழக்கத்தில் மனித இனம் இக்காலத்தில் பல தடவை உணவு கொள்ள காண்கின்றோம். பழக்கமே ஆன்மீக நிலையில் வாழும் பண்புயர மாறிப்போம். உணவு கொள்ளும் பழக்கமது வயதிற்கு ஏற்றவாறு பலவாறு அமைதியிடும் ஊன் சுருங்கும் பழக்கத்தில் அளவுமுறை மீறிடாமல் பலமூட்டும் எளிய ஊன் வகையே போதும்" அப்படின்னு சொல்றாரு. பழக்கத்தின் காரணமாக பல முறை உணவுகளை எடுத்துக்கிறது. பல முறைன்னா நடுவுல நம்ம அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது. அந்த 3 வேளை இல்லாம அதிகப்படியான உணவ எடுத்துக்கிற பழக்கம் கூட நம் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதையெல்லாம் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. பல பிறவிகள் தொடர்ந்து வந்த பழக்கப் பதிவிலிருந்து விடுபட முடியாமல், பெற்ற விளக்கத்தையும் மறக்க முடியாமல் நில உலக மக்கள் அனைவரும் போராடிக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அதுக்கு தான் 5ல் வளையாதது 50ல் வளையுமான்னு ஒரு பழமொழி இருக்கு. எனவே தான் சாமிஜி பாலர்கள், சிறுவர்களுக்கு சிறு வயது முதலிருந்தே நல்ல பழக்கங்கள், பண்புகளை எல்லாம் பழகி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு, பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்றார். அதனால தான் உடற்பயிற்சி கூட 8 வயதிலிருந்தே செய்யலாம். 80 வயது வரை செய்யக்கூடிய பயிற்சி. 8 வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு இந்த உடற்பயிற்சி எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். காயக்கல்ப பயிற்சி 14 வயதுக்கு அப்புறம் தவ பயிற்சியும், காயக்கல்ப பயிற்சியும் நாம வந்து இந்த இளைஞர்களுக்கு பழக்கி வைப்பது சிறந்த பழக்கம் அப்படின்னு மனவளக்கலையில அருட்தந்தை அவர்கள் மூலம் வலியுறுத்தப்படுகிறது. இப்போ சாமிஜி மிக அழகாக சொல்லுவாங்க, "மனிதன் பழக்கத்திற்கும், விளக்கத்திற்கும் இடையே போராடிக் கொண்டிருக்கும் விசித்திரமான உயிரினம்" அப்படின்னு சொல்வாரு. அவங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சுட்டா கூட, அந்த பழக்கப்பதிவின் காரணமாக அதை மாற்றிக் கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இதுல இந்த பழக்கவழக்கம்ன்றதுல அருளாளர்கள், அப்போ சைவ சித்தாந்தத்தெல்லாம் மண்ணில் தழைக்கச் செய்த அருளாளர்கள் வழியில வந்த சந்தான குரவர்கள், அதுல உமாபதி சிவம் ஐயா, உமாபதி சிவாச்சாரியார் அப்படின்னுட்டு அந்த அருளாளர் இருந்தாங்க. அவங்க வந்து 13ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில தில்லைக் கோயில்ல, சிதம்பரத்துல நடராஜருக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்யும் ஒரு இறை தொண்ட, அற்புதமான தொண்டை இயற்றியிருந்திருந்தாரு உமாபதி சிவாச்சாரியார். அவர் நாள்தோறும் பெருமானுக்கு பூஜை செய்து, அந்த திருமேனியை தீண்டக்கூடிய தகுதியை பெற்ற அருளாளர். வடமொழி, தமிழ்மொழி, 12 திருமுறைகள், திருக்குறள், இலக்கணம், இலக்கியங்கள் எல்லாத்தையும் கற்றுத் தேர்ந்து 24 மணி நேரமும் நடராஜர் சிந்தனையிலே இருப்பாராம். இறை சிந்தனையோட இருப்பார். இது மாரி பூஜை செய்யக்கூடிய அந்தணர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அனுப்புவார்களாம். அவங்க வீட்டுக்கு போகும்போதும், வீட்டுல இருந்து கோயிலுக்கு வரும்போதும் அவங்களுக்கும் மரியாதை செய்து தான் அனுப்புவாங்களாம். கோயிலுக்கு அழைத்து வரும்போது கூட ஒரு மரபா வச்சிருந்தாங்களாம் அவங்க. அவங்களுக்கு அவங்கள பல்லக்குல ஏத்தி, இந்த தொண்டு செய்ய வருபவர்கள் பல்லக்குல ஏத்தி, பல்லக்கு என்பத 4 பேர் சுமந்துகிட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி தீவெட்டின்ற தீப்பந்தத்த பிடிச்சுக்கிட்டு வருவாங்களாம். பரிவாரங்கள் மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்கிக் கொண்டு அழைச்சு வருவாங்களாம். இது ஒரு பழக்கமாக வச்சிருந்தாங்க அந்த கோயில்ல. அப்படி வரும்பொழுது உமாபதி ஐயாக்கு வந்து முக்தி பெறக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. முழுமை பேர் அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இறைநிலை அவர் இப்பவுமே இந்த மாரி பல்லக்குல ஏறி வராரு அப்படின்றத அத கவனிச்சுட்டு அந்த இறைநிலை என்ன பண்ணுது, அவர் ஒரு குருவை அனுப்பி அவருக்கு இந்த இதுல இருந்து அவர கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுது. அவருடைய குருவாகிய மறைஞான சம்பந்தர் இத பார்க்கிறார். அதாவது இப்ப மாலை நேரத்துல தீப்பந்தத்தோட போறது ஓகே. காலையில வீட்ல இருந்து அழைச்சுட்டு வரும்போதும் இதே போல பல்லக்குலயும் அழைச்சுட்டு வராங்க. முன்னாடி தீப்பந்தம் ஏத்திக்கிட்டு வராங்க. இத பார்த்த அ உமாபதி ஐயாவோட குருவான மறைஞான சம்பந்தரு வழியில
ஒரு வாசகம் சொல்றாரு. அந்த உமாபதி ஐயா காதுல விழற மாரி. "பட்டக்கட்டியில் பகல் குருடு ஏவுதல் பாரீர்" அப்படின்னு ஒரு வாசகத்த சொல்றார். இதோட பொருளை உணர்ந்த உமாபதி சிவம், அங்கேயே "பல்லக்க நிறுத்துங்கன்னு" சொல்லிட்டு, "நீங்க பல்லக்க தூக்கிட்டு போங்க. இனி நான் நடந்து தான் போகப் போறேன். அந்த பந்தத்த நிறுத்திடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிடுது. அதாவது பட்ட பகல்ல பந்தம் தேவையே இல்ல. இது பழக்கத்தின் காரணமாக அவங்களே எடுத்துட்டு வராங்க. எந்த நேரமும் இறை சிந்தனையில இருக்கக்கூடிய உமாபதி ஐயாவுக்கும் அந்த பழக்கத்தின் காரணமாக அத மறந்து அவரு அத பண்றாரு. இதை ஞாபகப்படுத்துறது குரு. இந்த வார்த்தை இது வாசக தீட்சைன்னும் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. ஒரு வார்த்தையை கூறி மாணாக்கர்களை மனதை மாற்றுதல். இது குருவோட பணியாக இருக்கும். உமாபதி ஐயா பல்லக்குல இருந்து இறங்கிடுறாரு. இறங்கிட்டு அவருக்கு அந்த விளக்கம் புரிஞ்ச உடனே, "இனி நான் நடந்தே தான் கோயிலுக்கு தொண்டு செய்வேன். என் இல்லத்திற்கும் நானு நடந்து தான் போவேன்ற" முடிவு எடுத்துடுறாரு. அதாவது அவருக்கு அந்த ஞானம் பெறும் நேரம் வந்துடுச்சு. இறை வழங்கிடுச்சு. குருவ காட்சி கொடுத்து, அந்த பழக்கத்திற்கு விளக்கத்தை கொடுத்து, அவருக்கு அந்த ஞானத்தை ஊட்டுகிறாரு. இததான் சாமிஜி அறிவில் தெளிவு அப்படின்னு சொல்லுவாரு. இது ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அப்புறம் குருவோட ஆசீர்வாதத்தால அவர் முக்தியும் அடைஞ்சிடுறாரு. இந்த பழக்கத்தின் வழி போம்போது தான் குருவானவர் நமக்கு விளக்கம் தர வருகிறாரு எல்லோருக்குமே. அதே போல தான் அருட்தந்தை அவர்களும் நமக்கு அந்த பழக்கத்துல போனாலும், ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயத்துக்கும் நெறைய விளக்கங்களை கொடுத்து, அதன்படி நம்மளை நடத்தி வழிநடத்துகிறார். இப்போ பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடிக் கொண்டிருக்கிற இந்த மனதின் பழக்கத்தை முறையாக மாற்றிக்கொண்டு, விளக்கத்தை நல்ல விளக்கமாக பெற்று, அதன் வழியே வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ள உள்ள முறையான பயிற்சி தான் மனவளக்கலை பயிற்சிகள் அத்தனையுமே. அருட்தந்தை அவர்கள் எளிய முறையில் வடிவமைத்து கொடுத்துள்ள மனவளக்கலை பயிற்சிகளை நாம் முறையாக தொடர்ந்து, வேண்டாத பழக்கங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு, நற்பழக்கங்களை எல்லாம் வளர்த்துக் கொண்டு, அதற்கான விளக்கத்தையும் நாம் பெறும்பொழுது, நம் வாழ்வு இன்ப வாழ்வாக அமையும். துன்பமெல்லாம் பறந்து ஓடிடும் என்று கூறி, வாய்ப்பளித்த இறையருளுக்கும், குருவருளுக்கும், நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அற்புதமான ஒரு உரை, அருள் உரை. பழக்கமும் விளக்கமும். ஓப்பனிங்கே நம்ம டெய்லி ஆன்லைன் மெடிடேஷன் தான் ஆரம்பிச்சிங்க. நம்ம டெய்லி அது பழக்கமாக்கிட்டோம் இல்லையா? தொடர்ந்து சிந்தனை கேட்கறது. அதுக்கு எண்ணங்கள் வந்துட்டாலே அது 6:30 மணிக்கு அலாரம் அடிச்ச மாதிரி தட்டிடும் அப்படிங்கிறது முதல் நாள் பட்ட அனுபவமும் அதுக்கு நமக்கு ஒத்தும் உதவியுமா இருக்குங்கிறது. அது மாதிரி பெரியவங்க இந்த டீ குடிக்கிற பழக்கத்தை பிஸ்கட்டோட சேர்த்து குடிக்காங்க பார்த்தீங்களா, அந்த பழக்கம் அப்படிங்கிறது. முத்தாய்ப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் ஏஜ்டு பீப்புள் 12 கிலோமீட்டர் பக்தி பரவசத்துல போறது நீங்க நடந்து டெய்லி நடங்கன்னு சொன்னா எந்த பெரியவங்களும் யாரும் கேட்கறது இல்லை. ஸோ அந்த வகையில மகானுடைய நம்ம குரு முழுக்க முழுக்க அந்த இவருக்கு நாத்திகருக்கு சொன்னக்கூடிய உதாரணம் ஆழியாரில் நடந்த சம்பவம் மிக அற்புதமான ஒரு உதாரணம் அதில். ஸோ அது மாதிரி இப்போ எண்ணத்தினுடைய வலிமை இருந்தாலே ஏன்னா கால் விரலாலேயே வரையக்கூடிய டிராயிங்ஸ் வரக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அந்த பயிற்சி அந்த பழக்கம் வழக்கமாக மாறிடுச்சு நான் சொன்னது. மகானுடைய கவி எப்பொருளை எச்செயல்னு சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரம். அது மாதிரி இதில் அதாவது சைவ சித்தாந்தத்தில் உமாபதி சிவாச்சாரியாருடைய பூஜை பண்ணக்கூடிய தன்மையில அவருடைய குரு மறைஞான சம்பந்தர் சொன்னாரு பார்த்தீங்களா, அந்த வகையில குரு நினைச்சா கண்டிப்பா ஒரு பழக்கத்துக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு குரு மட்டும்தான் அப்படிங்கிறத ஒரு மிக அருமையா சொன்னீங்க. மிக சிறப்புமா. நிறைய நிறைய உதாரணங்கள் நல்லா இருந்துச்சு. அதுவும் ஆழியாறு நடந்த சமாச்சாரம் அந்த ஒரு நாத்திகரையே சிந்திக்க வைக்க விளக்கம் கொடுத்தாரு பாருங்க நம்ம குரு. மிக அற்புதமான ஒரு நிகழ்வு அது. உண்மையில நடந்த சமாச்சாரம் அது. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.